வின் இந்தியா டுடே நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு என் தமிழ் சொந்தங்களே, தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு 28 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு மேல் சபை உறுப்பினருக்கான தொகுதி பங்கீடு கையொப்பமாகியுள்ளது. இந்த சூழலில் மற்ற தோழமை கட்சிகள் திமுகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்குவார்கள் என்று தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆல்ரெடி போர்க்கொடி தூக்கியுள்ளது. அவர்களுக்கு 2 இலக்கில் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று போர்க்குரல் உயர்த்தியுள்ளனர். நமக்கு தெரிந்து காங்கிரஸை விட வலிமையான ஒரு கட்சி என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் தமிழகத்தில் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை விட அவர்கள் அதிக தொகுதிகள் கேட்பது என்பது உண்மையிலே அதை திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலித்து வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் குறைஞ்சபட்சம் 20 தொகுதிகளாவது கேட்கிறார்கள். அந்த 20 தொகுதிகள் கிடைக்குமா கிடைக்காதா, அதிலிருந்து சற்று குறையுமா இல்லை அதிகமாக குறையுமா என்று நானும் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து காங்கிரஸை விட வலிமையான ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு அதிக தொகுதிகளை வழங்குவதால் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வித போக்கை கடைப்பிடிக்கப் போகிறதோ என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.